எம்.எஸ். ராமலிங்கம் ஐயா அவர்கள், நீங்க சொல்லுங்க. துலாத்துக்கு 2026ஆம் வருடம் எப்படி அமையுது? வருட ஆரம்பமே சிறப்பா இருக்குமா. ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். யாரோட வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரோ அவரோட பார்வையில் இருக்கிறார். குரு சுக்கிரனை பார்ப்பது ஒரு யோகம்னு சொல்கிறது உண்டு. குரு சுக்கிர யோகம்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் ஆழமாக சொன்னால் பல்லக்கு யோகம்னெல்லாம் புகழப்படுது. அப்போது இந்த பயணங்களின் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கள், இல்லை லாரி பஸ்ஸு கம்பெனிலாம் நடத்துகிறவங்க, போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லாபங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலகட்டத்தில் ஏதோ ஒன்று சார் கடன் பட்டுட்டேன், கட்டவே முடியல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு நொந்து போனவங்கெல்லாம் இந்த காலத்தில் அந்த கடன்களை திருப்பி கொடுக்குற அளவுக்கு வருமானங்கள் வரும். ஏனென்றால் 10ஆம் பாவாதிபதியே சுக்கிரன் வீட்டில் போய் தான் உச்சம் பெறுகிறார் வருடத்தின் துவக்கத்திலேயே. அப்போ 10ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுகின்ற போது ஒரு கடனை வாங்கி ஒரு கடனுக்கு கொடுத்த காலம் போய் வருமானம் வந்ததுனால ஒரு கடனை கட்டினேன் அப்படிங்கிற ஒரு சூழலெல்லாம் இந்த வருடத்தில் துலாத்தில் பிறந்தவர்கள் அறியலாம், தெரியலாம். இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாப்பு வச்ச மாதிரி 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி இருப்பது அப்படி ஒரு அற்புதத்தை கொடுக்கும். அதாவது முன்னோர்கள் யாரெல்லாம் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இவர்களுக்கே வந்து சேரப்போகுது, அதனால் எந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு தோரணைகள் எல்லாம் இவங்களுக்கு உண்டு. காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் நின்றால் அப்படின்னு ஒரு பாடலே இருக்குது. அப்போ 6ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அப்போ இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எதிரிகளை, நோய்களை வென்று வாட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐயா சொன்ன மாதிரி ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கப்படுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளை வளர்ப்புகளில் கவனமாக இருக்கணும். இந்த குலதெய்வம் கோயிலுக்கே போனால் கூட நீங்கள் போகிற போது வருகிற போது கொஞ்சம் ஒரு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொண்டால் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026ங்கிறது போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் மிக உன்னதமாக, அற்புதமாக, சூப்பராக இருக்கும்.